கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு சொன்னார், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற யாரும் இருளில் நடப்பது இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதில்ல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, என் ஜெபத்துக்கு பதிலை தருகிறாரா, நான் ஜெபிப்பதை அவர் கேட்கிறாரா என்று சொல்லி உங்களுக்கு அநேக நேரங்களில் சந்தேகம் வரலாம். ஆனால் வார்த்தை மாறாதவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை இருளில் விடப்போவது இல்லை. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களை கண்ணீரின் பாதையிலே அவர் விட்டுவிடப் போவது இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வர தாமதமாவது போல தெரியலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை மிக ஆழமாக விசுவாசிப்பது உண்டு. கர்த்தர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக அது அற்புதத்தில் தான் முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதத்தை செய்வார். இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிற எங்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அப்பா, இப்பொழுதும் கண்களை மூடி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக பதில் வராத காரியங்கள், தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தினாலே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் ஒரு அற்புதம் செய்வீராக. உம்மை நம்புகிற யாவரையும் காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் இந்த நாள் வரை நடத்தினது போல இனிமேலும் நீ நடத்த போகிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.